குஃபார குறைஷ் காபிர்களுடைய பக்கத்திலிருந்து உத்பத் பின் ரபிஆ, ஷைபத் பின் ரபிஆ மற்றும் வலீத் பின் உத்பா போன்ற மூவர்கள் முன் வருகின்றார்கள். இந்த மூவர்களையும் எதிர்கொள்வதற்காக வேண்டி மதீனத்து அன்சாரிகளைச் சேர்ந்த அவுஃப் மற்றும் முஅப்பித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவங்க 2 பேரோடு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னே போகின்றார்கள். இவர்களை பார்த்த அந்த குஃபார குறைஷிகள் சொல்கிறார்கள், அஹ்ரிஜ் இலைனா யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்ரிஜ் இலைனா அக்ஃபாஉனா மின் கௌமினா, எங்களுடைய கூட்டத்தில் கண்ணியமானவர்களை, என்னுடன் யுத்தம் செய்வதற்கு தகுதியானவர்களை, நிகரானவர்கள் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அந்த காஃபிர்களுடைய திசையிலிருந்து வந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கும் யா அபா, கும் யா உபைத் பின் ஹாரிஸ், வகும் யா ஹம்ஸா, வகும் யா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படியாக உபைதா இப்னு ஹாரிஸ், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 3 பேர்களையும் அவர்களை தனிப்பட்ட ரீதியிலே ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த முபாரதா என்று சொல்லக்கூடிய யுத்த ஆரம்பத்துக்கு அவர்கள் அனுப்புகின்றார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 பேர்களையும் எதிர்கொள்கின்ற பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிர்கொண்ட காபிர் உடனே வீழ்த்தி விடுகின்றார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிர்கொண்ட காபிரை வீழ்த்திவிட்டு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிர்கொண்டவர்கள் இருவர்களுக்கும் காயத்துடன் இவர்களை தூக்கி கொண்டு அவர்களுடைய கூட்டத்துக்குள் நுழைகின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு அவகாசமாக பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம்கள் பார்க்கின்றார்கள். முதல் களத்திலே எமக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்ற சந்தோஷ களிப்பில் பயத்தை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றதை உணர்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வீசிய அந்த கல் துளிகள் இவர்களுடைய கண்ணில் பட்டு இவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் மனதிலே தைரியத்தை பலப்படுத்திக் கொண்டு அடுத்த யுத்தகலம் ஆரம்பிக்கின்றது. இந்த யுத்தகலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்றோ வெற்றி அல்லது ஷஹாதா என்ற நிலைப்பாட்டுடன் அவர்கள் யுத்தகலத்துக்கு நுழைகின்றார்கள். இந்த உலகத்திலே நாம் உயர வேண்டும் என்றோ, உலகத்தில் சொத்துகளுக்காக வேண்டியோ, உலகத்திலே இருக்கின்ற பெருமைக்காக வேண்டி அல்லாமல் மாறாக அல்லாஹ்விற்காக வேண்டியும் ரசூலுக்காக யுத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் முற்பட்டு ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட ரீதியில் முடிந்ததன் பின்னால் கூட்டமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத்தல் யௌம் லம் துஅபத், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற துஆவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் மிக விருத்தியாக மிக கடுமையாக யுத்தத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக காபிர்களுடைய தலைவர்களை எதிர்த்து ஒவ்வொருவராக எதிர்த்து அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் மலக்குமார்களுடைய உதவியும் அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் இறக்கி அவர்களுக்கு உதவியாக இந்த யுத்தத்திலே பங்கு கொள்ள வைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக உத்பத் பின் ரபிஆ, அபூ ஜஹல், ஷைபா இப்னு ரபிஆ, வலீத் இப்னு ரபிஆ, உமையத் இப்னு ஹலஃப், உக்பத் இப்னு அபீ முஐத், நத்ர் இப்னு ஹாரிஸ், ஜமா இப்னு அஸ்வத் இப்படியான மிக முக்கியமான புள்ளிகள், தலைவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டு இஸ்லாத்துக்கு மிகவும் தீங்கிழைத்துக் கொண்டிருந்த மிக முக்கியமானவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டதும் முஸ்லிம்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொலை செய்யப்பட்டவர்களிடத்திலே போய் கேட்கின்றார்கள், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்தது உங்களுக்கு கிடைத்து விட்டதா என்று கேட்டுவிட்டு, எங்களுக்கு வாக்களித்தது எங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதாக அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் சொல்கிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்தத்தினுடைய களிப்பின் மூலமாக அவர்களுடைய துஆ, அவர்களுடைய திட்டமிடல் இப்படியான அனைத்து செயல்களின் மூலமாக கிடைத்த வெற்றி களிப்பின் இதிலே கலந்து கொண்டவர்கள் அன்சாரி தோழர்கள் சுமார் 240 பேர் கலந்து கொண்டார்கள் என்றும் 2 குதிரைகள் இருந்தது. அதிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்றிலேயும் அபீலுபாபா ரலியல்லாஹு தஆலா இன்னும் ஒரு குதிரையையும் சவாரி செய்தார்கள் என வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதிலே 70 காபிர்கள் கொல்லப்பட்டதாகவும் 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் முஸ்லிம்கள் தரப்பில் 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்தில் இந்த நிகழ்வு